Hello friends, welcome to the channel. இன்னைக்கு நாம பார்த்தீங்கன்னா JMeter வந்து நம்ம லோக்கல் சிஸ்டத்தில் எப்படி டவுன்லோட் பண்ணி நம்ம சிஸ்டத்தில் எப்படி ஓப்பன் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அது ஃபஸ்ட்டு ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரில் Apache டவுன்லோட் அப்படின்னு டைப் பண்ணிட்டு என்டர் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா வர ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் JMeterன்னு ஒரு சைட் இருக்கும். அதில் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் Apache JMeter. இதை அப்படியே ஸ்க்ரால் டவுன் அப்படி பண்ணுங்க. இதை பார்த்தீங்கன்னா இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் என்ன இருக்குன்னு முன்னாடி இருக்கும். இப்போ வந்து 5.4.3 தான் லேட்டஸ்ட் வெர்ஷன். இதுக்கு பார்த்தீங்கன்னா ரிக்வயர்ஸ் ஜாவா 8+, அதாவது உங்கள் சிஸ்டத்தில் 8+ இருக்கணும். 8 இருந்தாலுமே இது சப்போர்ட் ஆகாது. அதாவது 11 அது மாதிரி வெர்ஷன் இருக்குங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் 11, இப்போ 14 கூட வந்துருச்சு. அது மாதிரி லேட்டஸ்ட் வெர்ஷன் இருந்தால் தான் இந்த JMeter உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ நான் வந்து அப்படி 8 மேலே நீங்கள் உங்கள் சிஸ்டத்தில் ஜாவா வெர்ஷன் இருக்கணும். நான் JDK எப்படி டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கும் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தரேன். நீங்கள் போய் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு அதை பார்த்துக்கலாம் அந்த வீடியோவில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே பைனரி சோர்ஸ்ன்னு இருக்குது. சோர்ஸ் வேணால் நம்ம பைனரி தான் டவுன்லோட் பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது, TGZ அண்ட் ஜிப் ஃபார்மேட்டு. இது பார்த்தீங்கன்னா மேக்கு அந்த மாதிரி ஓஎஸ்னால் நீங்கள் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கலாம். விண்டோஸ்னால் நம்ம ஜிப் ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணிக்கணும். இந்த இதை செலக்ட் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். நான் இங்கே பாஸ் பண்ணிடுறேன். நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணிட்டேன். இதை அது உங்கள்கிட்ட காட்டுறேன். இதான் டவுன்லோட் ஆனது Apache JMeter. இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு என் லோக்கல் ட்ரைவில் போய் வச்சுக்கிறேன். சியில் என் யூசர்ஸில் போயிட்டு போயிட்டு அப்ளிகேஷன், இதில் தான் நான் எல்லா அப்ளிகேஷனும் இதில் தான் வச்சுருக்கேன். ஸோ நான் இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இதில் நான் பேஸ்ட் பண்ணிவிட்டேன். அது Apache JMeter இதில் இதாகல. திரும்ப எடுத்துட்டு என் சி ட்ரைவில் என் அப்ளிகேஷன் ஒரு ஃபோல்டரில் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். வந்துருச்சு. போட்டோம். அதுக்கப்புறமேட்டுக்கு இதை அன்சிப் பண்ணிக்கோங்க. அன்சிப் பண்ணுறதுக்கு ரைட் கிளிக் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் ஆகும் இப்படி கொடுத்தீங்கன்னா இது எக்ஸ்ட்ராக்ட் ஆகி உங்களுக்கு தனியாக ஃபைல்ஸ் கிடைச்சிடும். இதில் எக்ஸ்ட்ராக்ட் கிளிக் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிடுச்சு. எக்ஸ்ட்ராக்ட் ஆகி Apache JMeter கிடச்சிருச்சு. அதை அப்படியே ஓப்பன் பண்ணுங்கள். அதுக்குள்ளே இன்னொரு ஃபோல்டர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணிடுங்க. அதுக்குள்ளே பின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை அதுக்கு கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா இங்கே Apache JMeter எக்ஸிக்யூட்டபிள் ஜார் ஃபைல் இருக்கும். இதுதான் நம்ம இப்போ ஓப்பன் பண்ணணும். இது ஓப்பன் பண்ணால் நமக்கு JMeter ஓப்பன் ஆயிரும். அதிலிருந்து நம்ம ஸ்கிரிப்ட் அதுக்கப்புறம் நம்ம டெஸ்ட் ஸ்கிரிப்டை ரெடி பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். இதுக்கப்புறம் இந்த Apache JMeterல பார்த்தீங்களா ஓப்பன் ஆயிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நம்ம Apache JMeter டவுன்லோட் பண்ணி நம்ம லோக்கல் சிஸ்டத்தில் ஓப்பன் பண்ணுறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.